ஏமாந்து போவீங்க. சோ ஆண்டவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க பிடித்திருந்தா அது உங்களை விடுதலையாக்கும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இருதயத்தை அவர் கொடுக்கணும். ஆமென். நம்முடைய எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, அதை எப்படி நம்ம கொடுக்கிறோம். நீங்க லாவா நினைச்சு கொடுத்தீங்கன்னா அதனால ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க உற்சாகமாய் ஆண்டவருக்கு நீ எடுத்து 10ல 1 கொடுத்தாலும், 2 கொடுத்தாலும், 3 கொடுத்தாலும், 4 கொடுத்தாலும், 5 கொடுத்தாலும், 6 கொடுத்தாலும், 10ல 10 கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது உற்சாகமாய் கொடுக்கணும், முழு மனசோடு நீங்க கொடுக்கணும். ஆமென். ஊழியத்தினால் பிழைப்பு உண்டு, ஆனா பிழைப்பே ஊழியமாய் மாறக்கூடாது. 24 மணி நேரமும் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடுது வேண்டுதல் செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை விட நமக்காக செபிக்கிறவர் வேற யார் இருக்க முடியும்? நம்மகிட்ட எதுவும் டிமாண்ட் பண்றதே கிடையாது. நீங்க கூட நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வம் நம் தெய்வம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. பெரியவராகிய சகோதரிக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்வீங்க. அப்போ நான் வஸ்திரம் இல்லாத இருக்கேன், நான் போஜனம் இல்லாத இருக்கேன், நான் காவல்ல கட்டுப்பட்டிருக்கேன், அப்போ எனக்கு நீங்க எதுவுமே செய்யல நாங்க சொல்றாரு. அப்ப யார சொல்றாருன்னா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பேசுறாரு. அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்கு. என்ன பிரசங்கம்னா விசில், அதாவது தேவன் விசில் அடிச்சாரு, ஆண்டவர் விசில் அடிச்சாரு, அதே மாதிரி நாமளும் விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நான் ஏன் ஆண்டவர் சிறையிருப்பிலிருந்து மீண்ட ஜனங்களை ஆண்டவர் கேதர் பண்றாரு. ஒரு இடத்துல கேதர் பண்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு விதமான ஓசையை எழுப்புறாரு. டான்ஸ் ஆனா என்ன செய்யும், ஆட்கள் பெருகுவாங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் போய் கொண்டிருக்குது. எலியா டான்ஸ் ஆடியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு. பேதுரு டான்ஸ் பண்ணியா 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. பேதுருடைய வார்த்தை, அந்த வார்த்தை கர்த்தர் பேதுரு பேசின அந்த கர்த்தருடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை பேசும்போது மாத்திரமே விடுதலை. வார்த்தை தாங்க விடுதலை. வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும். வார்த்தை தான் உங்களை கற்றும். வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். வார்த்தை தான் உங்களை ஹீலிங் பண்ணும். வார்த்தை தான் உங்களை உருமாற்றும். வார்த்தை தான் உங்களை தேற்றும். வார்த்தை தான் உங்களை அரவணைக்கும். வார்த்தை தான் உங்களுடைய ஆவிக்குரிய லைஃபை பில்டப் பண்ணும். தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ வார்த்தை பேசும்போது என்ன செய்யறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வராரு. வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருக்கிற இடத்துலதான் வாழ்க்கை கிரியை செய்யும். அந்த வாழ்க்கை கிரியை செஞ்சாதான் ஒரு மனுஷனை மாற்றும். Praise the Lord, brothers and sisters. I greet you all in the matchless name of our Lord Jesus Christ. Thank you for all of your comments. Keep on watching and share it with your friends. Last month ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் காமிச்சாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசி பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்றதுக்காக போறாங்க. ஸோ போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பாஸ்டர் ப்ரேயர் பண்ணோம்னா எனக்கு நீ எவ்வளவு காணிக்கை கொடுப்ப அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்டர் கேட்கிறாரு. அந்த அம்மா என்கிட்ட பேசுறாங்க, இது மாதிரி என்ன சிஸ்டர் இப்படி கேட்குறாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லி கேட்டோன்னே நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, டு நாட் பிலீவ் எனி மேன். ஸோ மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்பினா நீங்கள் ஏமாந்து போவீங்க. ஸோ ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடித்திருந்தா அது உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். எந்த மனுஷனையும் தேடி போவாதீங்கன்னு நான் சொல்கிறேன். இதோட விஷயம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னா, ஒரு விசுவாசிகள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலையும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு எச்சரிப்புக்காக தான் இந்த வீடியோ போடுறேனே தவிர எந்த ஊழியர்களை பற்றி குறை சொல்லவோ ஊழியத்தை பற்றி தவறாக பேசுவதோ எங்களுடைய ஊழியம் கிடையாது. அது எங்களுடைய நோக்கமும் அல்ல. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள ஆடுகள், அந்த ஆடுகள் இருக்கக்கூடிய சபைக்குள்ள ஓநாய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஆடுகளுக்குள்ள ஓநாய் வர ஆரம்பிச்சதுனால சபைகளை இன்றைக்கு அருவருப்பான பாதைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது.
சபைகளை பாழாக்குகிறது. சபை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறாங்க, சபை மக்களை ஏமாற்றுகிறார்கள். இப்படிப்பட்ட ஓநாய்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா ஆடுகளுக்குள்ள ஆண்டவர் ஓநாய் அனுப்புவேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள போதனைகளுக்கும் நீங்களும் நானும் விலக்கி இருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த காரியத்தை நான் அவங்கள்ட்ட பேசுறேன். மத்தேயு 10:8 வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை, கர்மத்திலிருந்து விடுதலை, நித்திய ஜீவன். இதெல்லாம் ஆண்டவர் நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு அவர் நம்மள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. நீ பலி கொடுத்தாதான், நீங்க காணிக்கை கொடுத்தாதான் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் எந்த இடத்துலையும் பேசவே கிடையாது. ஸோ இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து ஒரே ஒரு காரியம்தான், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்டார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது இருதயத்தை அவர் கொடுக்கணும். ஆமென். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர்கிட்ட கொடுக்கும்போது, அது எப்பேற்பட்டதா இருந்தாலும் இருதயத்தை மாற்றுகிறவர். ஆமென். இன்றைக்கு இருக்கக்கூடிய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இதை கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, நீங்க காணிக்கை கொடுத்தாதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு, காணிக்கை கொடுத்தாதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும், இல்லைன்னா சாபம் வரும் சொல்லி ஒரு பிரசங்கங்கள் போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எப்படி கொடுத்தான்னா, ஆபிரகாம் ஆண்டவரே நீங்க இதை செய்தீங்கன்னா, எனக்கு வெற்றி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணாரு. அதே மாதிரி யாக்கோபு, அதே மாதிரி ஈசாக். பழைய ஏற்பாட்டுல 10% கொடுக்கறதுதான் ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் தேவன் பிரியமா இருக்கிறார். சட்டப்படி அல்ல, கட்டளையாகும் அல்ல, விசலமாயும் அல்ல, அவனவன் தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்க கடவன். அப்போ லாவா கொடுக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றோம்னா 10% கொடுத்தா ஆசீர்வாதம். அது லா, அது நீங்க கட்டளையா கொடுக்குறீங்க. கட்டளையா கொடுக்கும்போது ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. மாசத்துல நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு வரும். ஆனா அத உற்சாகமா 10% இல்ல, 10% கொடுக்கறதா கிருபை. சோ அதுதான் 10% கொடுக்கறது இல்ல, 10% கொடுக்கறது தான் கிரேஸ் பீரியட். அதுதான் நியூ கவர்னன்ட். ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உற்சாகமாய் கொடுக்கிறவன் இடத்துலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல, அதை எப்படி நம்ம கொடுக்கிறோம். நீங்க லாவா நினைச்சு கொடுத்தீங்கன்னா அதனால ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நீங்க உற்சாகமாய் ஆண்டவருக்கு நீ எடுத்து 10% கொடுத்தாலும், 2 கொடுத்தாலும், 3 கொடுத்தாலும், 4 கொடுத்தாலும், 5 கொடுத்தாலும், 6 கொடுத்தாலும், 10 கொடுத்தாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக செய்வார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது உற்சாகமாய் கொடுக்கணும், முழு மனசோடு நீங்க கொடுக்கணும். ஆமென். பிரைஸ் காட். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரேயர் மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் நம்ம லீட் பண்ணணும்னா they are fixing the rate for that. ஒரு பிரேயர் மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ், ஒருத்தவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும்னா they are fixing the rate for that. என்ன செய்யறாங்கன்னா, இப்ப பெரிய ஊழியக்காரர்களை நீங்க கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களாம் ஒரு என்ன செய்வாங்க, அமௌண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. they are expecting money from us. ஸோ ஆண்டவருடைய வார்த்தை, ஊழியத்தினால் பிழைப்பு உண்டு, ஆனா பிழைப்பே ஊழியமாய் மாறக்கூடாது. ஊழியத்தினால் பிழைப்பு உண்டு, ஆனா பிழைப்பே ஊழியமாய் மாறக்கூடாது. ஸோ அந்த வார்த்தையில நம்ம கரெக்டா இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா they are fixing the rate for that. மணி ஃபிக்ஸ் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, ஒரு யூத் பார்ட்னரா ஜாயின் பண்றதுக்கும், அதே மாதிரி ஒரு உமன்ஸ் ஃபெலோஷிப்ல ஜாயின் பண்றதுக்கும், ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப்ல, பிரேயர் கிளப்ல ஜாயின் பண்றதுக்கும் என்ன செய்யறாங்க, they are fixing the rate for that. அவங்க என்ன செய்யறாங்க, ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இவ்வளோ இருந்தாதான் நீங்க ஜாயின் பண்ண முடியும், இவ்வளோ இருந்தாதான் நீங்க அதுல சேர முடியும் அப்படின்னு சொல்லி they are fixing the rate for that. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, 24 மணி நேரமும் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடுது வேண்டுதல் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இதை விட நமக்காக செபிக்கிறவர் வேற யார் இருக்க முடியும்?
நம்மளை குறிச்சு நாமளே மறந்துடுவோம். நம்மளை குறிச்சு மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. நம்மளை குறிச்சு சொன்னதுல நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம், அதை குறிச்சு மறந்துடுவோம். ஆனா நம்மளுடைய நினைவுகளை அறிந்து, நம்முடைய தோற்றத்தை அறிந்து, நம்முடைய எல்லா செய்கைகளையும் அறிந்து நமக்காக ஒருவர் வேண்டுதல் செய்யறாருன்னா அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் நம்மகிட்ட எதுவும் டிமாண்ட் பண்றதே கிடையாது. நீ இதை கூட நான் அவனுக்கு செய்யறேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வம் நம் தெய்வம் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலையும் ஊழியர்கள் மத்தியிலும் காணப்படுகின்ற ஒருனா இந்த மணியை பிக்ஸ் பண்றாங்க. ஸோ நான் ஏன் இதை பேசுறேன்னா, ஸோ இது அவர்களுக்குள்ளார இதை நான் பேசும்போது சில இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல பேசணும். ஸோ ஐ பிலீவ் தட் கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல பேசுவார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, நீ எந்த அளவினால் அளக்குறியோ அதே அளவினால் அளக்கப்படும். நம்ம இங்க பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணோம்னா, நம்ம இங்க ரேட்டை பிக்ஸ் பண்ணோமா, இவ்வளவுதான் கொடுக்கணும், ஜெபம் பண்றதுக்கு இவ்வளவுதான் வாங்கணும், அவங்களா கொடுக்கறது வேற. இப்போ அவங்களா நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்ம மீட்டிங் நடத்தும் போது அவங்களா கர்த்தர் அவர் இருதயத்துல ஏவி கொடுக்கறது வேற, நம்மளா கேட்கறது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்மளா கேட்கறது வேற, அவங்க கொடுக்கறது வேற. சோ அவங்களா கொடுத்தாங்கன்னா சோ அதுல ஆசீர்வாதம் இருக்கு. நம்மளா கேட்டு பெற்றுக்கொண்டோம்னா, நீங்கள் எந்த அளவினால் அளக்குறியோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க மற்றவங்களுக்கு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவர் பரலோகத்துல வரத்துக்கு பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிடுவாரு. ஆமென். பிரைஸ் காட். நீங்க எதை செய்றீங்களோ, நீங்க எதை விதைக்கிறீங்களோ, நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். ஆமென். சோ அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு முழு மனசா அவருக்கு கொடுங்க. யாரையும் டிமாண்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எந்த மனுஷனையும், எந்த விசுவாசியும், எந்த சபை மக்களையோ யாரா இருந்தாலும் சரி அவங்கள டிமாண்ட் பண்ணாதீங்க. பெரிய ஊழியர்கள், பெரிய ஸ்தாபனத்துல உள்ளவங்க, இந்த கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள், இந்த ஏழை ஊழியக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இறங்கி கொடுங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, பக்தி வைராக்கியமா நிக்கிறாங்க, கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்யறாங்க. அவங்கள ஆண்டவருக்காக நீங்க தாங்கலாம், அவங்களுக்கு கரம் நீட்டலாம். ஸோ இது மாதிரி நீங்க செய்யும் போது ஊழியக்காரல நீங்க கட்டி எழுப்புறீங்க. ஏன்னா மத்தேயு 25:40 வாசிப்போம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். மிகவும் சிறியவராகிய இந்த சகோதரிகள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நான் போஜனம் இல்லாதிருந்தேன், நான் காவல்ல கட்டப்பட்டிருந்தேன், அப்போ எனக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யார சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பேசுறாரு. சோ அப்ப அவங்களுக்கு நம்ம இறங்கி என்ன செய்யணுமா, அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் ஆண்டவர் நம்மளிடத்தை எதிர்பார்க்கிற காரியம். நம்ம நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. சோ உங்களுக்கு இறங்கி கரம் நீட்டும் போது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆமென். அது மாத்திரம் இல்ல, விசுவாசிகளும் என்ன செய்யணும்னா, இருக்கிறவங்களுக்கே நீங்க என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இல்லாத ஊழியக்காரர்களை நீங்க என்ன செய்யணும், தாங்கணும். இந்த சிறியர்களில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியர்கள், நீங்க தான் அவங்களை என்ன செய்யணும், தாங்கணும். விசுவாசிகள் தான் ஊழியர்கள் என்ன செய்யணும், தாங்கணும். நீங்க டைத்திய நீங்க போற சபைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா அவங்களுடைய காணிக்கைகளை இல்லாத ஊழியக்காரர்களுக்கு, கஷ்டப்படுற ஊழியக்காரருக்கு நீங்க உதவி செய்யும் போது நீங்க அவங்களுடைய ஊழியத்துல சப்போர்ட் பண்றீங்க. அதனால உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்கு. என்ன பிரசங்கம்னா, விசில். அதாவது தேவன் விசில் அடிச்சாரு, ஆண்டவர் விசில் அடிச்சாரு, அதே மாதிரி நாமளும் விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசங்கம் போயிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த காரியத்தை நான் பேசுறேன்னா, கர்த்தர் அதாவது நம்மளை உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதை ஊழியக்காரர்களை தாக்கி பேசுவது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஊழியக்காரர்களை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், ஊழியக்காரர்களுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனாலும் அவருக்கு செய்கிற நிறைய ஊழியக்காரர் எல்லாத்தையும் நான் பேசல. சில ஊழியக்காரர்கள் இருக்கீங்க,
இப்போ நிறைய பேர் எழும்பிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேனே தவிர வேற எந்த காரியமும் இல்லை. ஸோ இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வந்து சகரியா 10:8 பயில் காட்டி அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. பயில் என்றால் விசில் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவன் வந்து ஆண்டவர் விசில் அடிக்கிறாரு, அதே போல நாமும் விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் எந்த இடத்துல விசில் அடிச்சாரு? பைபிள்ல கிடையாது. ஆனால் இந்த பயில் காட்டின்ற மீனிங் என்னன்னா, பயில் காட்டினா இது ஒரு வகையான சைனை குறிக்குது, இது ஒரு வகையான சிம்பல். இந்த காரியம் எதற்கு சொல்லப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது, எந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டது, இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, இதை நம்ம ஆராயாம நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இதுல எந்த காரியம்னா, ஆண்டவர் வந்து சிறையிருப்பிலிருந்து மீண்ட ஜனங்களை ஆண்டவர் கேதர் பண்றாரு. ஒரு இடத்துல கேதர் பண்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு விதமான ஓசையை எழுப்புறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன், பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசுறேன்னா அது கேட்கும் அவங்களுக்கு. இதே அவங்க வந்து தூரத்துல இருக்கும்போது நான் பேசினா என்ன செய்யாது, கேட்காது. ஸோ அப்ப என்னன்னா, அப்ப வந்து நான் சைகை காட்டுவேன், இல்லைன்னா ஒரு விதமான ஓசையை நான் எழுப்புவேன். ஸோ அததான் இது குறிக்கிறதை தவிர இது தேவன் விசிலடிக்க சொல்றாரு அதனால நாம் விசிலடிப்போம் அப்படின்ற ஒரு காரியம் இல்லை. தேவன் வந்து ஒரு செய்கை காட்டி மக்களை கேதர் பண்றதுக்காக ஆண்டவர் ஒரு ஒலியை, ஒரு ஓசையை எழுப்பினாரே தவிர இது ஆண்டவர் விசிலடிச்சதான் பைபிள்ல கிடையாது. ஸோ அது மாத்திரம் இல்ல, டான்ஸ் ஆனா என்ன செய்யும், ஆட்கள் பெருகுவாங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் போய் கொண்டிருக்குது. எலியா டான்ஸ் ஆடியா வானத்திலிருந்து அக்கினி இறக்குனாரு. பேதுரு டான்ஸ் பண்ணியா 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க. பேதுருடைய வார்த்தை, அந்த வார்த்தை கத்தர் பேதுரு பேசின அந்த கத்தருடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான். அந்த வார்த்தையை பேசும்போது மாத்திரமே விடுதலை. வார்த்தை தாங்க விடுதலை. வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும். வார்த்தை தான் உங்களை கற்றும். வார்த்தை தான் உங்களை உருவாக்கும். வார்த்தை தான் உங்களை ஹீலிங் பண்ணும். வார்த்தை தான் உங்களை உருமாற்றும். வார்த்தை தான் உங்களை தேற்றும். வார்த்தை தான் உங்களை அரவணைக்கும். வார்த்தை தான் உங்களுடைய ஆவிக்குரிய லைஃபை பில்டப் பண்ணும். வார்த்தை தான் உங்களுடைய லைஃபை தீர்மானிக்கும். வார்த்தை தான் உங்களை வந்து மனுஷனாக, கத்தருக்குள்ள தேறினவனாக மாற்ற முடியும். அல்லேலூயா. ஸோ வார்த்தை தான். பேதுரு வார்த்தை பேசும்போது அநேகர் குத்தப்பட்டவர்களாய் என்ன செய்யறாங்க, மனம் திரும்பினாங்க. அப்ப அந்த இடத்துல பேதுரு வந்து டான்ஸ் ஆடல, பாட்டு பாடல, இல்ல ஆடல, எந்த ஒரு காரியத்தை செய்யல. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் அடுத்ததுதான். முதல்ல வார்த்தைக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். we must give preference to the word of God. amen. வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ வார்த்தை பேசும்போது என்ன செய்யறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் சபையில சேர்த்து கொண்டு வர்றாரு. அப்போ உங்களுக்கு சபையில ஆத்துமாக்கள் வரணும்னா, சபையில வந்து நிறைய ஜனக்கூட்டம் வரணும்னா, டான்ஸ் ஆடுறதோ, பாட்டு பாடுறது, நம்ம ஆடுறது, அதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து வார்த்தை இருக்கணும். வார்த்தை இருக்கிற இடத்துல தான் வாழ்க்கை கிரியை செய்யும். அந்த வாழ்க்கை கிரியை செஞ்சாதான் ஒரு மனுஷனை மாற்றும். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ நீங்க வார்த்தையை பிரகடனப்படுத்தும் போதுதான் ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தும் போது மாத்திரமே உங்களுக்கு சபையில ஆத்மாக்களுடைய தொகையை நீங்க அதிகரிக்க முடியும், எண்ணிக்கையை அதிகரிக்க முடியுமே தவிர வேற எதை செஞ்சாலும் அதிகரிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் காட். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்களும் நானும் விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கள்ள போதனைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா கடைசி நாட்கள்ல இப்படி எல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசியிருக்கிறார். ஸோ அதன்படி நீங்களும் நானும் ஞானமாய் நடந்து ஆண்டவருடைய வசனம் என்ன பேசுதோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொன்னதோ அந்த வார்த்தைப்படி நீங்கள் நாளை கேட்டு அவருடைய வசனத்தின்படி வாழும்போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதை விட்டுட்டு கத்தாவே நான் இது செஞ்சனே அதை செஞ்சனே அப்படின்னு பேசும்போது கத்தர் சொல்லுவாரு, நான் உங்களை அறியேன். நீங்க வாசிக்கிறீங்க, அவனவன் கிரைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் உன்னுடனே வருகிறது. அப்ப அவனோட செய்கைக்கு தக்கதாக பலன் யார்கிட்ட வருது, கத்தர் கொடுக்கிறாரு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கர்த்தரை
மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மனுஷனை ஃபாலோ பண்ணாதீங்க. கர்த்தருடைய வழியை மட்டும் பிடிச்சுக்கங்க, மனுஷனை பிடிச்சுக்காதீங்க. மனுஷனை பிடிச்சிங்கன்னா நீங்க கைவிடப்படுவீங்க, வெட்கப்பட்டு போவீங்க. கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், அது வளரும், அது அநேகருக்கு கனிகளை கொடுக்கும். ஆமென். பிரைஸ் காட். God bless you all.